ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூரி சுடலான்னு ஆரம்பித்தோம். சரி இன்றைக்கி சுட்டுடலாம், ரொம்ப நாளாக சுட முடியலையே அப்படின்ட்டு மாவு போட்டு பிசைஞ்சிட்டேன். கோதுமை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு உப்பு போட்டு சும்மா அரை டம்ளர் சூடாக தண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 பூரிக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் போட்டு எடுத்து அதை பாருங்கள், வானலில் எண்ணெய் வச்சு கையில் ஒரு கரண்டி, பக்கத்தில் அதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு இடுக்கியில் நம்ம வீட்டில் நல்ல ஒரு கத்தி, இரும்பு கத்தி, அந்த கத்தியால் அப்படி எண்ணெயை வடி விட்டு எடுக்கணும். மெல்ல 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 எடுக்கணும். அது மாதிரி போட்டு எடுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வர்றதுக்காக சொல்லி ஒரு பிளேட்டில் வச்சு திறந்தபடியே வைக்கணும். மூடி வச்சோம்னா நமுத்து போன மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும். மொறு மொறுன்னு இருக்குல்ல, டெமோக்கு வச்சுருக்காங்களே ஹோட்டல்லாம், அது மாதிரி தட்டில் திறந்தே வச்சுருக்கணும். வேர்வை வந்துடும், இல்லாட்டி வறுத்த சவுக்கு சவுக்குன்னு போய்டும், நல்லா இருக்காது, சப்பாத்தி மாதிரி ஆகிடும். பொரியே சப்பாத்தியான்னு கண்டுபிடிக்க. இப்போ போட்டு எடுத்தாச்சா, அடுத்து குருமாவுக்கு ரெடி பண்ணி ஆகணும். அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குருமாவுக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு எடுத்து அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு கழுவிட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ ஏதாவது வானலில் வச்சுட்டு தீய விட்டுறக்கூடாது. முன்கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா, அடுத்து வானல் அடுப்பில் வச்சு வெங்காயத்தை போட்டு துவல்ல வதக்கணும். முதல்ல வதக்கி எடுத்துட்டு வெங்காயத்தை கழுவிட்டு அரைஞ்சிங்க, அதுதான் ஈஸி உங்களுக்கு. கண்ணும் எரியவும் எரியாது, காரத்தன்மையும் குறையவே குறையாது. அதில் கழுவிட்டு அரைஞ்சால் ரொம்ப ஈஸி. அது மாதிரி அரைஞ்சிட்டு பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் சும்மா அரை உப்பு, ஒரு சிட்டிக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி, கேரட் சீவிர கடையில் வாயில் மாட்டக்கூடாதுல்ல, அரிஞ்சு போட்டால் பல்லு பல்ல எல்லோரும் வாயிலையும் அப்படியும் யாரும் திங்க மாட்டாங்க. அதனால் இஞ்சி அப்படியே வச்சுங்க. கேரட் சீவிர கட்டை சீவி பொடி பொடி பொடியாக போட்டுங்க. வெங்காயம் வதக்கும் போது அது கூட வெஞ்சியும் சேர்த்து போட்டுங்க. போட்டு அரை உப்பு போட்டிங்களா, பச்சை மிளகாய் தனியாக எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ அடுப்பில் வானல் எடுத்து பற்ற வைக்கலாம். வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்க. அடுத்தது போட்டோடனே இந்த வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா துவலாக வதக்க விடுங்க. வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 உருளைக்கிழங்குன்னு வச்சிங்கன்னா, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்குனா 3 பெரிய வெங்காயம் போடணும். வெங்காயம் போடலாம் வெறும் உருளைக்கிழங்கு கறி மசாலா மாதிரி ஆகிடும். வெங்காயம் எவ்வளோ குழம்பு நல்லா போடுறோமோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு ருசி வரணும்ல, அதுக்காக கொஞ்சம் நிறைய போடணும். பச்சை மிளகா நம்ம காரத்தை சின்ன குழந்தைங்க இருக்க வேணால் 2 பச்சை மிளகா போதும். இல்லை பெரியவங்க நல்லா சாப்பிட்றவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 இல்லை ஒரு 5 பச்சை மிளகா போடலாம். தக்காளி ரொம்ப புளிப்பு யாருக்குமே பிடிக்காது. ஸோ ஒரு சின்ன தக்காளி, ஒரு கோழி குண்டு அளவுக்கு ஒரு சின்ன தக்காளி போதும். அதை அரிஞ்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணால் சும்மா 1 ஸ்பூன் ஊற்றினா போதும், கடுகு வெடிக்கிற அளவுக்கு ஊற்றி வெங்காயம் நல்லா துவலில் வதக்குங்க. இப்போ பச்சை மிளகாயும் கூட போட்டுடலாம். போட்டு நல்லா துவலில் வதக்கணும் அப்படி. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறதுனால வெங்காயம் நெருக்குன்னு இருக்கும். அதெல்லாம் நல்லா தோலை ஒரு 5 மினிட்ஸு பொண்ணு வறுவலாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை உரித்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள் கொஞ்சம் தூவி வச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பிச்சு அதில் போட்டு வச்சுருங்க. இது நல்லா நல்லா வதங்கின பிற்பாடு அதுக்குள்ளே காட்டி பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுங்க. பக்கத்தில் இந்த மசாலா பிசைஞ்சு வச்சுக்கோங்கள உருளைக்கிழங்கு, இதை அதில் தூக்கி கொட்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்க நான் எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லி, அரை டம்ளர் சிக்கனமாக ஊற்றுங்க. ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி அதில் பிச்சு போடுங்க. போட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும், புளிப்பு இல்லாமல். இது வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. எப்போவுமே தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வறுக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு வதக்கி இது பாருங்கள், அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. குருமா தொக்கு மாதிரி இருந்துச்சு பாருங்கள். சூடான பூரி குருமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.